நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். என்ன பூஜா, எந்த ரியாக்ஷனும் காட்டாம அப்படியே நிக்கிற? இல்ல மேடம், நீங்க குத்தி காமிச்சு பேசுற மாதிரியே இருக்கு. குத்தி காட்டியா? நானா? ஏன் பார்கவி, என் பேச்சில் அப்படி வித்தியாசமா வப்பட்டுச்சு? இல்ல மேடம். சரி, ஓகே, நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறேன். நான் வீடியோ சென்ட் பண்ணுன்னு சொல்ற வரைக்கும் அந்த மொபைல் உன்கிட்ட பத்திரமா இருந்துச்சு. அது எப்படி அடுத்த நிமிஷமே உன்கிட்ட இருந்து திருடன் புடுங்கிட்டு போனா? மேடம், வீடியோவை அனுப்புன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே எனக்கு அனுப்பி வைக்காம அட்வைஸுங்கிற பேர்ல என்னென்னவோ மொக்க போட்டுக்கிட்டு இருந்த. அதை நான் கேட்கலன்னு உடனே நீ ஏன் மொபைல் திருட்டு போயிடுச்சுன்னு டிராமா போடுறியோன்னு ஒரு டவுட். என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டு மேல உனக்கு ஒரு பாசம் இருக்கிறது உண்மைதானே? மேடம் ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க. என் மனசு ரொம்ப வலிக்குது. உங்களுக்கு துரோகம் பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே வராது. கூல் 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 பூஜா. பூஜா, உன் உடம்புக்குலாம் இவ்வளவு டென்ஷன் ஆகாது. ஏதோ எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஏன் தெரியுமா? அந்த வீடியோ மட்டும் இருந்திருந்தா என் வீடு தேடி வந்து கண்டதும் கண்ட மாதிரி பேசிட்டு போகாது இல்லையா? அந்த ஆத்திரம்தான் என்ன என்னென்னமோ பேச வச்சிருச்சு. பொன்னி வந்தா, அப்புறம் ராஜாராம் வந்து மிரட்டினா. சரி, இவங்கெல்லாம் என் கூட ஸ்ட்ரெயிட்டா மோதல்ல இருக்கிறவங்க. ஆனா இப்போ சின்ன பையன் சூர்யாலாம் வந்து வார்ன் பண்றான். நீ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து அந்த வீடியோ மட்டும் இருந்திருந்தா இப்ப இந்த அளவுக்கு இங்க வந்து எல்லாரும் ஹீரோ வேஷம் போட முடியாதுல்ல? சாரி மேடம். என் அப்பன் வேலுச்சாமி கிட்ட பக்குவமா பேசி என் வீட்டுல இருக்க வச்சுக்கலான்னு ஐடியா பண்ணா அந்த பொடி பையன் வந்து என் தாத்தாவை விடுன்னு கூட்டிட்டு போறான். வீடியோவை மிஸ் பண்ணதை சரி கட்டுறதுக்கு எனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நீ முடிவு பண்ணா அந்த சூர்யாவை பழி வாங்கணும். அங்க இருந்து அவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். பொன்னி கருப்பட்டி காப்பி சிறப்பா தானே போயிட்டு இருக்கு. அத கொஞ்சம் மட்டும் தட்டணுமே. செய்வியா? சொல்லுங்க மேடம், கண்டிப்பா செய்வேன். உங்க எதிரிங்க எப்பயுமே எனக்கும் எதிரிதான். நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோ. ஓகே மேடம், ஷூர். சரி, ஓகே, சீக்கிரம் வா. ஆ, யாரு பஸ் தேடிட்டு இருக்கீங்க? சின்ன தம்பி. அப்ப நானு உன்னதான் பாத்துட்டு இருக்கேன். என்னத்தான் பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? கடையில ஒரே கூட்டமா போச்சு பாஸ். இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சு. நான் போய் கடையில அடுக்கி வச்சுட்டு வந்துடுறேன். இரு 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 இப்ப அடுக்க வேண்டாம். இதெல்லாம் கொண்டு போய் குடோன்ல வச்சிரு. குடோன்லயா? சரி பாஸ். போ. பாஸ், இந்தாங்க பில்லு.
பாஸ் மொத்தம் 500 ரூபாய் கம்மி பண்ணிருக்கோம் பாஸ். சரி ஐயா சாமி, முதல்ல இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வரியா? ஆ. வீட்டுக்கு போலாம் வா. சரிங்க பாஸ். ஐயையோ, கடல பருப்பி வாங்க மறந்துட்டோமே. பாஸ் நல்ல வேலை, ஸ்மெல் எதுவும் வரல. சின்ன தம்பி இரு, நானும் வரேன். நீங்க எதுக்கு பாஸ்? இப்ப அடுக்க வேண்டாம், காலையில அடக்கிக்கலாம். நான் இப்பவே அடிக்கிறேன் பாஸ், ஒரு வேலை மிச்சமாகும். இப்ப என்ன பண்றது? மாட்டணும். இருடா நானும் வரேன். நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. சரி வாங்க பாஸ். சின்ன தம்பி பாஸ் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? காலையில அடிக்க வச்சுக்கலாம்னு சொன்னேன்ல. காலையில இதை அடுக்கிற நேரத்துல 4 வேலையை பார்த்துருவோம்ல. ஒரு 10 நிமிஷம் தானே பாஸ், முடிச்சிடுறேன் இருங்க. சரி, நீ சொன்னா கேட்கவா போற? பண்ணு. ஒரு 10 நிமிஷம் இருங்க.
போனை கொடு. சொல்லுங்க. சார், செக்கிங் ஸ்குவாடா? ஆமா, உணவு பாதுகாப்பு துறை செக்கிங் ஸ்குவாட் தான். சார், ஏதாவது ஹோட்டல்ல உணவு கலப்படம் பண்ணா தரமில்லாத உணவுப் பொருளை வித்தா செக் பண்ணி ஃபைன் போடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஃபைன் போடுறது மட்டும் இல்ல, கடையை பூட்டி கடைக்கு சீல் வச்சிருவோம். ஏன் சார், விக்கிற பொருள்ல விஷம் கலந்திருந்தா தரமானதா இல்ல தரமில்லாததா? என்னது, என்ன சொல்றீங்க? அது பெரிய குற்றங்க. அது நிரூபணமாச்சுன்னா ஓனரை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. எதுக்கு இதெல்லாம் நீங்க விசாரிக்கிறீங்க? இது தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறேன்? சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான். என்ன கம்ப்ளைண்ட்? யார் மேல கம்ப்ளைண்ட்? இந்த ராம் நகர் 6th கிராஸ் ஸ்ட்ரீட்ல பொன்னி கருப்பட்டி காஃபி கடைன்னு ஒரு கடை இருக்கு சார். சரி,